மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் எவ்வளோ ஊற்றிக்கணும் பார்த்தியா பிரவி? நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கடுகு, சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சோன்னா எடுத்துச்சா. தென் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது மூணையும் போட்டுறாங்க. போட்டுட்டு வதக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் வதங்கினோன்னா தக்காளி பழம், ஒரே ஒரு தக்காளி. அதுவும் வதங்கினோன்னா இப்போ இந்த சைஸில் புளி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் வரும். ஒரு கைப்பிடி சைஸில் புளியை கரைச்சி தண்ணி. இதில் மிளகாத்தூள் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். புளி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது வதங்கினோன்னா இதை ஊற்றணும். நல்லா வதங்கிடுச்சுடா. நல்லா பார்த்துக்கோ, எண்ணெய் பிரியுது நல்லா. இதுதான் கன்சிஸ்டன்சி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினோன்னா நம்ம எண்ணெய் சேர்த்து கூட புளி தண்ணி அதெல்லாம் அதை அப்படியே ஊற்றிடும். அவ்வளோதான். இமீடியட்டாக மூடி போட்டுறணும், இல்லைன்னா கொதிச்சு அந்த வாசம் வெளியே போயிடும். மீன் குழம்பு வாசம் வெளியே போகக்கூடாது. இமீடியட்டாக மூடி போட்டுட்டு மூடிக்குள்ளே தான் கொதிக்கணும். கொதிச்சு குழம்பு கொஞ்சம் வற்றினோன்னா மீன் போடும். குழம்பு வற்றிச்சு அப்புறமே இவ்வளோ எப்படி வச்சு நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், எவ்வளோ கெட்டியாக வந்துச்சு பார்த்தியா. இந்த ஸ்டேஜில் மீன் போடணும். சிம் பண்ணியிருக்கேன். அடுப்பை சிம் பண்ணிட்டு மீன் போடணும். போட்டுட்டு நல்லா இப்படி கிளறி விடணும். கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிடும். இப்படியே சாத்தி விட்டுட்டு மீன் நல்லா டிப் ஆகிடும். ஒன்று டிப் ஆகலை, அதை மட்டும் அப்படி அமைக்கி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 minutes. 5 minutes ஆயிடுச்சுடா. இப்போ என்னாச்சு பார்த்தியா? 5 minutesல இப்படி வந்துடும். இந்த ஸ்டேஜில் பூ பார்த்துக்கோ. பர்ஃபெக்ட். ஸோ நம்ம தேங்காய் பால் ஒரு டம்ளர் இருக்கு. இந்த ஒரு டம்ளர் பாலையும் இதில் ஊற்றிட்டு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ஃபினிஷ். சோனுவோட மீன் குழம்பு ரெடி.